மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளின் விவரங்கள், மாணவர்களின் விவரங்கள் அடங்கிய கல்வி தகவல் மேலாண்மை முறைமை தமிழகத்தில் துவக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளின் விவரங்கள், மாணவர்களின் விவரங்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் விவரங்கள் ஆகியவற்றை பள்ளிகள் வாரியாக சேகரித்து பயன்படுத்துவதற்கு ஏதுவாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் கல்வி தகவல் மேலாண்மை முறைமை என்ற நவீன திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக திருச்சி மாவட்டத்தில் 5 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் துவக்கி வைக்கப்பட்டது. இதற்கான மென்பொருள் சார்ந்த பணிகளுக்கான 3 மாத கால தொழில்நுட்ப பயிற்சி அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சி மைய வல்லுநர்களால் அளிக்கப்பட உள்ளது. 45 நாட்கள் நடக்கும் இப்பயிற்சியை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வீரமணி வெள்ளியன்று காலை 10 மணி அளவில் டிபிஐ வளாகத்தில் உள்ள மாநில கல்வி தகவல் மேலாண்மை முறை மையத்தில் துவக்கி வைத்தார். இந்த திட்டத்துல இந்த இஎம்ஐஎஸ்ல நம்ம தமிழகத்தில் இருக்க அனைத்து மாணவர்களோட டேட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 1,35,00,000 மாணவர்களோட டேட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் இருக்க அனைத்து பள்ளிகள் 57,000 கிட்டத்தட்ட பள்ளிகள், தனியார் பள்ளிகளையும் சேர்த்து அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களோட தகவலும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5,00,000 ஆசிரியர்களோட தகவலும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதலமைச்சரோட விஷன் 2023 படி நம்ம தமிழகத்தில் இருக்க அனைத்து மாணவர்களுக்கும் தரமான பள்ளி கல்வியை அளிக்கணும்ன்றது மட்டும் இல்லாமல் நல்ல முறையில் அவங்களுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த திட்டத்தை பண்ணியிருக்கிறோம். இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களின் முழுமையான கல்வித்திறன் வளர்ச்சிக்கு தேவையான பாடப்பொருட்கள் மற்றும் ஆசிரியர்கள், அறிஞர்கள் மற்றும் நிபுணர்களின் படைப்புகள் மின்னணு மயமாக்கப்பட்டு முழுநேரம் பதிவிறக்கம் செய்யும் விதமாக கல்வி பாடப்பொருள் வழங்கும் www.tnschools.gov.in என்ற இணையம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் பாட விளக்கங்கள், வினா வங்கி, பாட சம்பந்தமான படங்கள், செயல்முறை விளக்கங்கள், பரிசோதனை, ஆசிரியர்களுக்கு தேவையான குறிப்புகள் மற்றும் இதர பயனுள்ள செய்திகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது.